என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. தன்னை உணர வைக்கும் தவசீலரே, தன்னை உணர வைக்கும் தவசீலரே, என்னுள் சூழ்ந்திருந்த எண்ணிலா குறைகள் நீங்கி, என்னுள் சூழ்ந்திருந்த எண்ணிலா குறைகள் நீங்கி, மாசில்லா மனதை பெறவே ஆசிகள் தந்த குருவே, எங்கள் நித்யானந்த ஞான குருவே, நின்னை சரணடைந்தோம் நித்யானந்தரே, நின்னை சரணடைந்தோம் நித்யானந்தரே. வாழ்வினும் கடலில் மூழ்கி வழியினை மறந்து போனோம், கரை சேர வைத்த எங்கள் கலங்கரை விளக்கம் நீயே. வாழ்வினும் கடலில் மூழ்கி வழியினை மறந்து போனோம், கரை சேர வைத்த எங்கள் கலங்கரை விளக்கம் நீயே. பரம்பொருள் ரகசியத்தை பார்க்கடல் அமுதை போல, பரம்பொருள் ரகசியத்தை பார்க்கடல் அமுதை போல சுவையாக ஊட்டினாயே. ஞானத்தை தேடி போறோம். சிலர் சொல்லுவாங்க நான் சாமியாரா போறேன் அப்படின்னு. ஒரு சிலர் என்ன நான் அமைதியை தேடி போறேன் அப்படின்னாங்க. ஒரு சிலர் நிம்மதியை தேடி போறேன்னாங்க. ஆனா மூணுமே ஒரே இதுதாங்களா இல்ல தனித்தனி? அது அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி மாறும். மனசுக்கு தெரியும். அவன் மனசு எதுவா நினைக்குதோ அதுவா அது தெரியும். நீ அதான் அந்த மனசை சீர் பண்ண ஐயா சொல்லுவார் இல்லையா, நான் சாமியாரா போறேன், சாமியாரை பண்ணா இன்னைக்கு ஒரு சாதாரணமா இருக்க சாமியார் பண்ணா ஒண்ணுமில்ல பப்படா பரதேசியம் ஒன்றுக்கு லாக்கில்லாதான் அப்படி பேசுவாங்க. ஆனா அது வேற மாதிரி பண்ணி நம்ம குரு சொல்லுவாரு, என்னை எவனா பரதேசின்னு சொல்லுவானான்னு கேட்க யாருமே சொல்லல, எனக்கு வருத்தமா இருக்குதுன்னு. பரத்தை ஆடுறோம் இறைவன், அந்த பரத்தை நம்ம போய் அறையும் போது பரதேசிங்கிறார். ஏன்னா அவனை நம்ம தேசிக்கவும் நம்மளை சொல்லுவாங்களான்னு ஆசைப்பட்டார் ஐயா. அந்த மாதிரி அவங்கவுங்க மனசுதான் சாமி, அவங்கவுங்க மனசுதான், அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நடக்கும். சாதாரணமா நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோம் அப்படின்னா அவ்வளவு இல்ல. ஆனா உண்மையே இப்ப நல்லது வேணா பரதேசி சொன்னா சந்தோஷம் தானே. இப்ப ஐயா சொன்னாரு, ஏன்னா பரதேசினான கோபம் வரும், இப்ப பரதேசினா சந்தோஷம் பண்ணலாம். சரி நான் கடவுளை நெருங்கிட்டோம். ஆக அந்த வார்த்தை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்கு இருந்தாலும் வர முடியாது. ஆனா அது அர்த்தம் புரியாதுக்குது. பரதேசின்றது வந்து இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. பரதேசி அதாவது பரனாக்க இறைவனோட சேர்ற அந்த இறைவனை சேர்ற தேசம் தான். நம்ம அந்த தேசத்தோட கரெக்ட் இருந்தா இப்ப இல்ல யாரும் இறைவன் ஆளக்கூடிய அந்த பகுதியில நம்ம போறோம். இது ஆமா. அதே மாதிரி எல்லா மகான்களும் மனிதர்களை பத்தி இப்படி இது அது நிறைய சொல்றாங்க. மகான்கள் இளைஞர்களை குறிப்பிட்டு யாரும் எதுவும் சொன்ன மாதிரி எதுவும் தெரியல. இளைஞர்கள் கிட்ட அப்படின்னு மகான்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? இளைஞர் மகான் வந்து யாருக்கும் எதுவும் கேட்கல சாமி, எல்லாம் நல்லா வாழுன்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளவுதான். இது அது யாரு அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன தேவை, எல்லாம் நல்லா இருங்க. அவரு எதுவும் அதான் சொன்னேன், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் அந்த வழிக்கு வாங்கடான்னு சொன்னாங்க. ஆனா வரத்துக்கு யாரும் தயாரா இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நீ எடுத்து போட என்ன எழுதி போட்டு போறேன், எவனோ ஒருத்தர் வர எடுப்பான்னு சொல்லிட்டு போறாங்க, எவனோ ஒருத்தர் எடுத்து பாத்துக்கிறான். எல்லாம் எழுதி புக்கு பேப்பர் அந்த காலத்து ஓலைச்சு வழியாவே இது பண்ணி போட்டாங்க. இப்போ புக்கு வடிவில் வந்துச்சு. இப்ப நான் ஐயா பேசினாரு, அதை பேசி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப நான் பேசுறேன், அது எப்படி அவனுக்கு இறைவனுக்கே தெரியும். எல்லாம் அதை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா சாமி. ஏன்னா நாமளும் ஒரு வருஷம் இங்கே உட்காந்து போறோம், ஒன்றும் கிடையாது. ஏதோ ஐயா இருந்து அவர் கத்தி சொல்லி விட்டுட்டு போனாரு. இப்ப என்ன கட்டை வச்சிருக்காங்க, கட்டுறேன், அது பார்க்கல நடக்குது. எல்லாம் அப்படியே சக்கரமா சுத்திட்டு போயிட்டே இருக்கட்டா சாமி, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. சொல்லும் எங்களின் ஞான இல்லம்
வர வைக்கும் தவசீலரே, என்னுள் சூழ்ந்திருந்த எண்ணிலா குறைகள் நீங்கி, என்னுள் சூழ்ந்திருந்த எண்ணிலா குறைகள் நீங்கி, மாசில்லா மனதை பெறவே ஆசிகள் தந்த குருவே, எங்கள் நித்யானந்த ஞான குருவே. நின்னை சரணடைந்த